சொல்லு தம்பி. ஆமாப்பா, படம் ரிலீஸ் ஆகலப்பா. ஆமாப்பா. ஆமா ஆமா ஆமா, தள்ளி போயிருச்சு. ஆமா, அந்த பாருப்பா, அந்த ஜனநாயகன் வந்து பாரு, இங்க நீதிமன்றம் தணிக்கை குழுவுக்கு உத்தரவு போட்டுருச்சு யூஎஸ் சான்றிதழ் கொடுக்கன்னு. ஆனா அந்த தணிக்கை குழு வந்து பாரு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் என்ன பண்ணுது? பாரு இந்த மாதிரி பண்ணிக்கிருக்காங்க. என்ன இப்பயே பிஜேபி எதிர்ப்பாரா? ஏன் எதிர்க்கணும் தம்பி? செருப்பு கவட்டையில கொடுத்து பின்னாடி தம்பி, எதுக்குப்பா அவங்கள எதிர்க்கணும்? எதுக்கு எதிர்க்கணும்? இல்ல இல்ல இல்ல, நீ சொன்ன வேலிட் பாயிண்ட் தான். அதாவது சென்னையில இருக்க உயர்நீதிமன்றம் திமுகவோட ஆளு, அதனால கரூர் சம்பவத்துல அந்த வழக்கை நாங்க வந்து எடுத்துக்க மாட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க, கரெக்ட் தான். ஆனா இந்த வழக்குல பாரு, இது உயர்நீதிமன்றம் தாவேகாவுக்கு சாதகமா தான் நடந்துக்குது. ஆனா அந்த மத்திய அரசாங்க கண்ட்ரோல்ல இருக்க தணிக்கை குழு உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. நியாயமா பிஜேபி எதிர்க்கணும். ஆமா, நீ அதை பேசாத தம்பி. செருப்பு மறுபடியும் சொல்றேன், அதன்படி பேசாத தம்பி. அழுகையா வருது. என்னப்பா, டிக்கெட்டு காசு ரீஃபண்ட் பண்ணுமா? உன் பேர் என்ன? சரிப்பா, ஒரு 118 ரூபா அமுச்சு விட்டுறேன். 118 தானே கொடுத்த? ஒரு டிக்கெட் 10,000 ரூபா கொடுத்தியா? ஐயோ தம்பி, நீ இருந்துக்க, நான் படம் ரிலீஸ் ஆயிரும்டா, அப்ப பாத்துக்கலாம். சரியா சரியா சரியா? இது யாரா இன்னொரு போனு? சரி. ஹலோ. ஆமா ஆமா, சென்னையில புக் ஃபேர் போட்டிருக்காங்க. ஆமா 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 ஆமா. தம்பி, நீ என்ன பண்ற? 799வது கடை ஒண்ணு இருக்குப்பா. நீ அங்க போயிரு. நம்ம தளபதி பத்தின படங்கள்லாம் இருக்கு. ஆமா ஆமா, புக்கு இருக்கு, நிறைய புக்கு இருக்கு. கரூர் சம்பவமும் 30 நாட்களும் இருக்கு. அந்த 30 நாட்கள் அது ரொம்ப கொடுமையான நாட்கள் தம்பி. படிக்க படிக்க அந்த புத்தகம்லாம் உங்க கூட பேசும். ஆமாமா, நீங்க ரஷ்ய புரட்சியோட கடைசி 10 நாட்கள் இருக்கு இல்லையா, அது மாதிரி லெனின் அவருடைய அந்த 10 நாள் அது படிக்கும் போது எப்படி உணர்ச்சி பொங்குதோ, அது மாதிரி இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் 30 நாட்கள். அதுல அந்த அந்த நம்ம தளபதியோட அந்த படிக்க படிக்க நமக்கு ஆர்வமா இருக்கும். அண்ணா சாப்பிடுங்கண்ணா, அண்ணா குடிங்கண்ணா அப்படின்ற அந்த வார்த்தைகள் வந்து தீயா பரவும் தம்பி. ஆமா ஆமா ஆமா. அதுல முக்கியமான ஒரு 15வது நாள் வந்து நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை அந்த ஆசிரியர் ராபிடோ மணி ஒரு புத்தகமா அதுல நடுவில் குறிப்பிட்டிருக்காரு. நீங்க அதை பார்த்தீங்கன்னா, எப்படி சேகுவாராவும் ஃபிடல் கேஸ்ட்ரோவும் ஒரு ராத்திரியில உரையாடும் போது சேகுவாராவுடைய அந்த புரட்சிகர வார்த்தைகள் எல்லாமே நெருப்பு மாதிரி ஃபிடல் கேஸ்ட்ரோவை பற்றி கொண்டதோ, அந்த மாதிரி தளபதியோட புரட்சிகரமான வார்த்தைகள் எல்லாமே புசியானதை பத்திக்குச்சு. அது ஒரு அழகான ஒரு செக்மெண்ட் தம்பி. ஆமாமா, அந்த 30 நாட்கள்ன்றது ஒரு கொடூரமான நாட்கள். தொடர்ச்சியான ஒரு நெருக்கடிகள் நிறைந்த ஒரு மரணமான நாட்களை கடந்து வந்த பாதைகள் அது இருக்கு. 30வது நாள் அவர் வெளியில வரும்போது தான் ஒரு பெரிய ஒரு அந்த புத்தகமே நமக்கு ஒரு அழுகையை கொடுக்கும் தம்பி. ஆமாமா ஆமாமா ஆமா, பாருங்க பாருங்க. அது இல்லாம இன்னொரு ஒரு புத்தகம் இருக்கு தம்பி, நோகாம நொங்கு திங்கிறது எப்படி அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கு. ஒரு மனிதன் எப்படி கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து கடைசி வரைக்கும் வேர்வையை சிந்தாமலே, உழைப்ப போடாமலே, கஷ்டப்படாமலே, துன்பப்படாமலே, வருத்தப்படாமலே எல்லாமே செஞ்சு ஒருத்தர் உச்சத்துக்கு வந்திருக்காருன்னா அது எப்படியான ஒரு சாதனைன்ற ஒரு புத்தகம் இருக்கும். அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ஆமாமா, அப்பா தயவுல வந்து கேப்டன் உதவியில வந்து படத்துக்குள்ள வந்து நடிச்ச முக்காவாசி படம் ஃப்ளாப்பை கொடுத்து ஒரு 4-5 படம் மட்டுமே ஹிட் ஆகி அதுக்கப்புறமா இதெல்லாம் பண்ணி அது ஒரு பெரிய போராட்டமாவே இருக்கும். இதெல்லாம் அந்த புத்தகம் படிங்க. புக்கு பேரு நோகாம நொங்கு திங்கிறது எப்படி. ஆமா ஆமா ஆமா. அப்புறம் ஒரு புத்தகம் இருக்கு, நீங்க அதை வாங்கி படிங்க. அது என்ன மாதிரியான கதை அப்படின்னா, பிம்பச்சிறை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, முன்னாள் அந்த இவரை தோல் உரிக்கிற கதை அது. இதுக்கு பேர் வந்து பம்பி சிறை. பம்பி எப்படி சிறையில இருக்கிறது, வீட்டு சிறையில இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கதை. அது ஒரு அழகான கதை, எப்படி வீட்டுக்குள்ள இருந்தே எதிர்க்கிறது அப்படின்னு. அதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேச முடியல, அமைதியே ஒரு போருக்கு சம்மன் ஒரு அவுத்தூர்றானுங்கள்ல திருட்டு பசங்க, அந்த மாதிரி இது ஒரு அழகான ஒரு புத்தகம். தலைவருடைய மௌனத்தையே ஒரு புத்தகமா எழுதியிருக்கிறாங்க. ஆமா, அதுல நீங்க வந்து அந்த திருப்பரங்குன்றத்துல நம்ம தலைவர் எடுத்த ஸ்டாண்ட் அவங்க அது அப்படியே செதுக்கியிருப்பாங்க பாருங்க வார்த்தைகள்ல. அப்பா, நானும் 100 வாட்டி படிச்சிட்டேங்க. ஆமா, நீங்க அப்படியே அந்த பக்கம் வெள்ளையா இருக்குங்க, அந்த பக்கம் அப்படியே வெள்ளையா இருக்கும், எதுவுமே இருக்காதுங்க. அதுதான் அவருடைய புரட்சி, மௌனம். பாருங்களேன், எதுவுமே எழுதாமலே இருந்த பல வார்த்தைகளை பேச முடியுதா, அப்படி எழுதுறாரு பாருங்க. அதான் அந்த மாதிரி. அதே மாதிரி நீங்க அந்த மதுரை விமான நிலையம், மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டத்துக்காக இவருடைய ஸ்டாண்ட் என்னன்னு அடுத்த பக்கத்துல எழுதியிருப்பாரு பாருங்க. இந்த ஈசிஆர் சரவணன் தான் அது செதுக்கி இருக்காரு. அப்படி புரட்டுன உடனே ஒரு வெறும் வெள்ளை பேப்பருங்க, என்னமா இருக்குங்க, பிச்சு பின்னி பேடலாம் எடுத்துட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன். அடடா,
அடடா இந்த எஸ்ஐஆருக்காக அருண்ராஜ் அவர்கள் வந்து அந்த புத்தகத்தை எழுதினாரு பாருங்க, நினைச்சு கூட பார்க்க முடியலங்க, நினைச்சு கூட பார்க்க முடியல. அடடா தீயா எழுதி அப்படி கிறுக்கி இருக்காரு, கரன்னு புரியக்கூடாதா எவனுக்கும் அப்படின்னு நினைச்சே பார்க்க முடியாது அளவு அந்த மாதிரி புத்தகங்களை படிங்க. இப்போ கூட பாருங்க, பிம்பச்சிறைக்கு பதிலாக அது பேர் பம்பச்சிறை, பம்பி இருக்கிறது எப்படி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. நீங்க அது தலைவருடைய அந்த காலத்துல இருந்தே அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும். கொடநாடுல எப்படி அவர் பதுங்கி முடிஞ்சு அப்படி எந்திரிச்சு வந்தாரோ, ஆமா அது அப்படியே ஸ்டார்டிங்ல இருந்து வரும். புக்கோட அட்டை பக்கம் வந்து இப்படி கை கட்டி இருப்பாரு. நீங்க அதை கிடப்பாடின்னு நினைச்சிடாதீங்க, அது வேற, இவர் தான், அது அவரோட சின்ன வயசுன்னு நினைச்சிடாதீங்க. ஆமாமா, இந்த 3 புத்தகம் தான் இன்னைக்கு அதிக அளவில் சேல்ஸ் ஆக போகுது. கடை நம்பர் 799. ஆமா, என்ன அப்படி ஒரு கடை இல்லையா? தேடி பாருங்க, இருக்கும். தேடி பாருங்க, இருக்கும். தேடி பாருங்க. ஆமா, உண்மையான விஜய் ரசிகர்களுக்கு அது தெரியும், அந்த கடை தெரியும். நீ உனக்கு தெரியலன்னா நீ அந்த ரசிகரே இல்லை. கரெக்டா? ரைட்டா? ஹியூமர் சென்ஸ் போதும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து மேட்ருக்கு வருவோமா? அதாவது ஜனநாயகன் பட சிக்கல் ஒரு வழியா இன்னைக்கு சென்சாரை வந்து கொடுத்துட்டாங்க. ஆனா அதுல இன்னொரு சிக்கல், இந்த சென்சார் கொடுக்கறதுக்கு முன்னாடி பல சிக்கல்கள் இருக்குல்ல, அதுல திரையுலகத்துல பிரபலமான நபர்கள் எல்லாருமே குவாட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய்க்கு ஆதரவா, ஜனநாயகனுக்கு ஆதரவா எல்லாரும் போட்டாங்க. ஆனா ஜனநாயகனே வாய் திறக்கல. ஏன்? அவருக்கு என்ன, மொட்டை அடிச்சு விட்ட ப்ரொடியூசர் மொட்டை அடிச்சாச்சு, அந்த ஆள் நாசமா போனான்னா நடுத்தரில் நின்னானே, நீ போய் சாவு, எனக்கு தேவை, நான் சம்பளம் வாங்கிட்ட படம் நடிச்சிட்டேன்னு நினைச்சிட்டாரான்னு தெரியல. அவர் ஏன் வாய் திறக்கலை? மற்றபடி மற்றதுக்கு வாய் திறக்கலன்னா பரவாயில்ல, ஆனா கீழே இருக்க அல்லு சில்லு எல்லாமே இதுக்கு காரணம் திமுக. ஏன்டா திமுகன்றீங்கன்னு எனக்கு புரியல. சரி சொல்லிட்டு போங்கடான்னு விட்டுறலாம். இவங்க வந்து கரூர் சம்பவத்துல உயர்நீதிமன்றம் வந்து என்ன சொல்லுச்சு, உயர்நீதிமன்றம் வந்து கொடுத்த வழக்குல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா இந்த உயர்நீதிமன்றம் வந்து திமுக கண்ட்ரோல், மாநில அரசு கண்ட்ரோல்ல இருக்கு, நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னாங்க. அப்படியே டேக் ஓவர் டு திஸ் கேஸ், ஜனநாயகன் கேஸ். அதுல சென்னை உயர்நீதிமன்றம் ஜனநாயகனுக்கு ஆதரவா தீர்ப்பு கொடுத்துருச்சு. ஆனா அதுல மத்திய அரசாங்க கண்ட்ரோல்ல இருக்க தணிக்கை குழு உடனே அதை உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போகுது. இப்பவாவது இந்த ஆச்சரியக்குறிகள் எல்லாருமே மத்திய அரசாங்க பாஜகவை எதிர்ப்பாங்களா அப்படின்னா, இங்கதான் பாஜகவோட பெரிய உருவம் இருக்கு. ஆனா இவங்க திமுக வேணாம், ஏன் சான்றிதழ் தர மாட்டீங்க, நான் இந்த பக்கம் பார்த்து அழுகுறாங்க. டேய், இவ்வளவு நாள் எதிர்த்தீங்கடா, இப்ப பாருங்கடா சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்துருச்சு, உத்தரவு கொடுத்துருச்சு, இப்பயாவது இவனுங்க எதிருங்கடா அப்படின்னா, வேணாம் சார் நீங்க தான் காரணம்னு இந்த பக்கம் அழுகுறாங்க. இவங்களை புரிஞ்சிக்கவே முடியல என்னால. என்னத்த சொல்றது? சரி, நான் ஆரம்பத்துல நான் வந்து புத்தக கண்காட்சியை வந்து சொன்னேன். ஏன் சொன்னேன் அப்படின்னா, நேற்று வந்து என்னோட ட்வீட்டில் வந்து நான் ஒன்று மென்ஷன் பண்ணி போட்டிருந்தேன். இந்த மாதிரி திராவிட இயக்க வரலாறு புரட்டுகள்னு ஒரு புத்தகத்தோட அட்டை பக்கம் இருக்கு. அதை பார்த்த உடனே என்னங்க இது இப்படி இருக்கு அப்படின்னு, உடனே அதை வந்து என்ன பாசிசம், நீங்களும் பாசிசம் தான், பாசிசம்னா என்ன தெரியுமா, ஒருத்தர் உங்களுக்கு எதிராக பேசவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஐயோ நீங்க ஒரு புக்கு இருக்குன்னா அந்த புக்குல விமர்சனம், நீங்க சீமான் எலும்பு துண்டெல்லாம் போடுறீங்க, ஆனா வந்து இதை வந்து ஏன் ஏத்துக்க மாட்டீங்க, நீங்க வந்து ஜனநாயகத்தை நசுக்கிறீங்க அப்படி இப்படின்னு பேசினாங்க. இது வந்து ஒரு மேலோட்டமான எதிர்ப்பு, இதெல்லாம் டம்மி. ஆனா ஏன் எதிர்க்கணுன்ற ஒரு காரணம் இருக்குல்ல. அந்த புத்தகத்தை எழுதினவர் யாரு அப்படின்னா மா வெங்கடேசன். இவர் ஒரு சங்கி, RSS. ஏண்டா சங்கி, உடனே முத்திரை குத்திட்டான்டா சங்கின்னு வந்துட்டான்டா அப்படின்னு நீங்க கேடு. இவர் எழுதின புத்தகத்தையும் நான் காட்டுறேன். அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் புத்த மதம் மாறியது ஏன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அந்த புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட அது இந்துத்துவா தான், இந்துவோட சாயல்ல இருக்கு அப்படின்ற ஒரு நெரேட்டிவ்லயே அந்த புக்கு கொண்டு போயிருப்பார். பௌத்தமும் ஒரு இந்து மதம் தான் அப்படிங்கிற மாதிரியே அவர் நினைச்சுதான் போய் சேர்ந்தாருன்னு இவர் அவுத்து விட்டுருப்பார். சரியா? அடுத்ததா இன்னொரு புக் எழுதியிருக்காரு. இதுதான் அப்பட்டமான பொய். இந்துத்துவ அம்பேத்கர்னு ஒரு புத்தகத்தை எழுதினாரு. என்ன கேட்கும் போதே அருவருப்பா இருக்கும். இந்துத்துவ அம்பேத்கர்னு எழுதினாரு. ஏன் அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அம்பேத்கர் இந்து மதத்தை ஒருபோதும் ஏற்றது கிடையாது. அம்பேத்கர் இந்து மதத்துக்கு 100% இல்லடா, 300, 400, 500% எதிரானவர். அம்பேத்கர் 22 உறுதிமொழி எடுத்துட்டு தான் பௌத்த மதத்துக்கு போறாரு. அதுல மொத உறுதிமொழி என்ன தெரியுங்களா? கேட்டாலே அப்படியான்னு நீங்க பாப்பீங்க. பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஸ்வரன் ஆகியோர் மீது நான் நம்பிக்கை கொள்ளவோ அல்லது அவர்களை
வழிபடவோ மாட்டேன் அப்படின்னு முதல் உறுதிமொழி. இரண்டாவது, கடவுளின் மறுபிறப்பாக நம்பப்படுகின்ற ராமர் மற்றும் கிருஷ்ணன் ஆகியோர் மீது நான் நம்பிக்கை கொள்ளவோ அவர்கள் அல்லது அவர்களை வழிபடவோ மாட்டேன். 2. இந்த 2 போதாதா? அம்பேத்கர் இந்து மதத்தை முற்றிலுமாக எதிர்த்தாருன்னு. இந்து மதத்துடைய பேஸ் என்ன? பிரம்மன். அந்த பிரம்மனுடைய தலையில பிறந்தவன் இவன், இதுல சூத்துல அதுல எல்லாம் வரேன்னு சொல்றாங்கல்ல. அப்ப அந்த பிரம்மனையே நான் வழங்க மாட்டேன், வழிபட மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு எல்லாம். அடுத்து மறுபிறவியை நம்புறவங்க இவங்க. ஏன் மறுபிறவி? நீ இந்த ஜென்மத்துல கருப்பா இருக்குன்னா போன ஜென்மத்துல பாவம் பண்ணியிருக்க. நீ இந்த ஜென்மத்துல காக்காவா பிறந்திருக்கன்னா போன ஜென்மத்துல அநியாயம் பண்ணியிருக்க. நீ இந்த ஜென்மத்துல அசிங்கமா இருக்க அப்படின்னா போன ஜென்மத்துல எப்படின்னு ஒரு பள்ளிக்கூடத்துல கூட போய் ஒரு சாமியார் போய் பேசியிருப்பான், ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. இதையெல்லாம் சொல்றது மறுபிறவி. அதை நான் முற்றிலுமாக எதிர்க்கிறேன்னு சொன்னவர் அம்பேத்கர். இது மாதிரி 22 உறுதிமொழிகள் இருக்கு. அதுல நிறைய இருக்கு. நான் திருட மாட்டேன், நான் பொய்யுரை பரப்ப மாட்டேன், இப்படி எல்லாம் இருக்கு. இப்படி எல்லாம் உறுதிமொழி எடுத்தவருடைய பேரை வச்சே இங்க ஒருத்தர் பரப்புரை செய்யறாரு, இந்துத்துவ அம்பேத்கர். இப்ப இவர் தான் இந்த புத்தகத்தை எழுதுறாரு. திராவிடம் ஒரு புரட்டுகள், இயக்க வரலாறு புரட்டுகள் அப்படின்னு எழுதுறாரு. ஒரு சங்கி அதை ஒரு அட்டை பக்கத்துல வைக்கிறீங்க அப்படின்னா இது RSS பாஜகவை உள்ள கொண்டு வர்றதுக்கான வழிவகை. நாங்க எதிர்ப்பதான் செய்வோம். நீ சங்கி வேஷம் போட்டுக்கிட்டு மேலோட்டமா எதிர்க்காத ராஜா, முழுமையா என்னன்னு பேசிட்டு எதிரு. இப்ப நான் சொன்ன காரணங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைக்டா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல எனக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை அப்படின்னா நான் இன்னும் டீட்டெயில்டாவே நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்றேன். அதுல முக்கியமானது நீங்க பாருங்க, இந்த புத்தகம், இந்த திராவிட இயக்க வரலாற்று புரட்டுகள்ன்ற புத்தகத்தை வெளியிடுற பப்ளிகேஷன் மேற்கோ கிழக்கோ தேற்கோ வடக்கோ ஏதோ ஒன்று. இந்த பதிப்பகமும் 90 டிகிரி, அந்த பேரை சொல்ல விரும்பலை, அதனால எக்ஸ்ட்ரா ஒரு நம்பரை சேர்த்துக்கிட்டேன். இந்த 2 பதிப்பகம் மட்டும் என்ன செய்யும் அப்படின்னா, கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற ஆர்டர் மூலியமா ஆர்டரை பிடிச்சிக்கிட்டு லட்சக்கணக்கில் வாங்கிக்கிட்டு தங்களுடைய பதிப்பகத்தில் வரக்கூடிய புத்தகங்களை கவர்மெண்ட் மூலியமா கொடுத்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, நீ திராவிடத்துக்கு எதிரானவன், திராவிடத்தை முற்றிலுமா அடிச்சு ஒழிக்கணும், திராவிடமே வேண்டான்னு நினைக்கிறவன், எதுக்குடா அவங்க போடுற காசை மட்டும் வாங்குற? சங்கி என்ன செய்யும்னா வருமானத்துல தொழில ரொம்ப தெளிவா வேலையை பார்க்கும். அந்த வேலையை நீங்க பார்க்குறேன், சரியா? அப்ப உண்மையில நியாயமான எதிரியா இருந்தா நீ அந்த காசு எனக்கு வேணாம்டா அப்படின்னு நீ ஒதுங்கி இருக்கணும். அவ்வளவு பப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அவங்க எல்லாரும் சின்னதா சொல்லுவாங்க. நீங்க கவர்மெண்ட் ஒரு உதாரணத்துக்கு ஸ்கூல்ல இல்லை காலேஜ்ல பொது நூலகம்லாம் புத்தகங்கள் வைக்கணும், உங்க பப்ளிகேஷன்ஸ்ல இருக்க புத்தகங்களை இத்தனை புத்தகம் கொடுங்க அப்படின்னும் போது எல்லாரும் கொடுப்பாங்க. என்கிட்ட இருந்து 10 புக் இருக்கு, அது இருக்குன்னு கொடுப்பாங்க. அதுல அதிகமான புத்தகங்களை கொடுக்கறதுல நான் சொன்ன இந்த 2 பேரு அதிகமா இருக்கிறாங்க. அடுத்ததா நாம இன்னொன்னும் பேச வேண்டியிருக்கு. இவ்வளோத்தையும் இவர் சொல்றது ஒரு யூடியூப் சேனல், ஏதோ ஒரு பேர் அது தெரியல எனக்கு. அவர் நான் வதந்திகளை பரப்புறேன் அப்படி இப்படின்னு சொல்றாரு. தலைவா, நீ திராவிடத்தை இந்த நேரத்துல எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த நேரத்தில் இருக்க வேண்டிய காரணம் என்ன? நீ அந்த வீடியோவில் முழுக்க பேசுனது விஜய் ஆதரவு தான். வைகோ அவர்களை தாக்கி பேசுகிற, வைகோ அவர்கள் சொல்லுவார் இந்த மாதிரி திமுகவுக்கும் சென்சாருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. இல்லை சம்மந்தம் இருக்குன்னு நீ பேசுகிற, ஏதாவது ஒரு ப்ரூஃபோட பேசு. இப்போ நான் பேசினேன், அந்த புத்தகத்தை எழுதியவர் பேர் இவர், அவர் இதுக்கு முன்னாடி இத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்காரு, அந்த புத்தகங்களும் பொய் தான் அப்படின்றதுக்கு பௌத்த மதத்தை அம்பேத்கர் தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி 22 உறுதிமொழி எடுத்திருக்காருன்றதை நான் உங்களுக்கு காட்டினேன். அதுல 2 பாயிண்ட் போதும் ஒன்னெல்லாம் சுக்குநூறா அடிச்சு விரட்டுறது, ஓடுறா செருப்படுத்த அடிக்கிற ஓடுறதுக்கான அடிச்சு விரட்ட முடியும். இவ்வளவு வேலைகளை நம்ம சொல்ல முடியும். சரி, அடுத்ததா நம்ம இன்னொரு மேட்டருக்கு வருவோம். கம்மிங் டு த கண்டென்ட். இந்த ஜனநாயகன் பிரச்சனைக்கு எல்லாரும் குரல் கொடுத்தாங்க. சேம் சிவகார்த்திகேயனுடைய படத்துக்கும் சென்சார் இஷ்யூ இருக்கு. எப்போ ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வருதோ அப்போதான் சிவகார்த்திகேயன் படத்துக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் வருது. இதுல ஜனநாயகன் படத்துக்கு மட்டுமே ஆதரவு குரல் வருது. இதுக்கு ஏன் வரல அப்படின்னா, ஜெகதீஷ் மாமா பார்த்த உள்ளடி வேலை. எப்படி கரூர் சம்பவத்துல முக்கியமான திரைப்பிரபலங்கள் எல்லாருக்கும் ஃபோன் அடிச்சு இது ஒரு விபத்து, அசம்பாவிதம் அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாரோ, அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாரையும் பேசி கீசி மண்டையை கழுவி ஒரு நெரேட்டிவை செட் பண்ண வச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கும் சென்சார் கிடைக்கல, இன்னைக்கு தான் அதுவும் கிடைச்சிருக்கு. சரியா? இப்ப இன்னைக்கு சென்சார் கிடைச்சிருச்சு, மறுபடியும் அவங்க தணிக்கை குழு மேல போயிருக்கானுங்க. இவங்க எதுவுமே எதிர்க்கவே இல்லை.
நீ வந்து திமுக தான் காரணம்னா திமுக எப்போ சென்சார் இவங்களுக்கு கொடுத்துருக்கணும்ல, இவங்களுக்கும் இன்னைக்கு தான் கிடைக்குது. நாம அடுத்து பார்க்கணும். இந்த ஜனநாயகன் வழக்குக்காக ஒருத்தர் ஆஜராகிறார்ல, அவர் யாரு அப்படின்னா ரொம்ப ஷாக்கிங். இவங்க சரக்குகள் எல்லாமே ஆர்எஸ்எஸ் பின்புலமா இருக்கு. பாஜகவுல இருந்து வந்தவங்களா இருக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த வழக்குக்கு ஆஜராகிறவர் சதீஷ் பரசரன். இவர் தான் பரசரனா ஏதோ ஒன்று அவர் பேர். இவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலம். இவருடைய ஃபேமிலி முழுக்க இந்துத்துவ பின்புலம் கொண்டவர். எப்படா சொல்ற அப்படின்னா, இவருடைய அப்பா யார் அப்படின்னா கே பரசரன். இவர் யார் அப்படின்னா, நல்லா நோட் பண்ணுங்க, ராமஜென்ம பூமி ட்ரஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் இவர் தான். ராமஜென்ம பூமியோட ட்ரஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் இவர் தான். அப்போ இந்த பின்புலம் உனக்கு ஆர்எஸ்எஸ் அட்வொகேட் தவிர வேறு யாரும் கிடைக்கலையா? சமீபத்தில் அம்பேத்கர் ஜாடையில் ஒரு ஆளை சேர்த்தியே, அவர் உச்சநீதிமன்ற அட்வொகேட்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அவர்லாம் வாதாட மாட்டாரா? ஏன் சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு அட்வொகேட் தானே, அவர்லாம் வாதாட மாட்டாரா? லா பாயிண்ட் அவருக்கு தெரியாதா? லயோலா மணி லாயர்லாம் பேசிக்கிட்டு இருந்தான், அவன் வாதாட மாட்டானா? டுபாகுரா? இப்போ நம்ம கேட்கலாம், கட்சிக்குள்ளே இருக்கு, ஏன்டா ஆர்எஸ்எஸ்ஸால போய் ஏன் மூன்று நீ அப்படின்னு நம்ம கேட்க முடியும். அதான் வக்கீல நீலாம் வேற வச்சிருக்கீங்களே, என்னடா இது அப்படின்னு கேட்க முடியும். அப்போ இது ஒரு மேட்ரு. அடுத்ததா இன்னொரு சந்தேகத்தை கிடப்புது. சென்சார் ஏன் விஜய்க்கு நிறுத்தப்படுது அப்படின்னா, நாம் விசாரிச்சதுல இந்த நேரத்தில் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணும். விஜய் ரொம்ப ஒடுக்கப்பட்டிருக்கார், விஜய் பாவம், விஜயை போட்டு குத்துன்னு குத்துறாங்க, விஜய் ஐயோ பாவம் அப்படின்னு ஒன்று. ஏன்னா விஜயோட படம் முடக்கப்படுது, விஜய் மீது தாக்குதல் நடத்தப்படுது, விஜய் சென்சார் தரல, விஜய் 12ஆம் தேதி சிபிஐ கூப்பிட்டுருக்காங்க, பாவம் அண்ணே சாப்பிடுவாரான்னு தெரியல, டிராவலில் அவருக்கு ஒத்துக்காதுன்ற அளவுக்கு சீனை போடுறானுங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, இங்க இருந்தா அவங்க தனி விமானத்துல கோவாவுக்கோ இல்லை வந்து வேற எங்கேயாவது போகணும், திருச்சி கரூர்லாம் போகணும்னா உடனே கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் புச்சுக்குன்னு வந்துருது, டக்குன்னு வருது மேலிடத்துல, டெல்லியில பேசி பட்டுன்னு எடுத்து வாங்கிடுறாங்க. அதே மாதிரி ஒய்பிரிவு வேணும்னா பட்டுன்னு வாங்கிடுறாங்க கிளியரன்ஸ். அவ்வளவு சீக்கிரம் ஒய்பிரிவுலாம் தரமாட்டாங்க, டக்குன்னு வாங்கிடுறாங்க. ஆனா சர்டிஃபிகேட் மட்டும் வரல. ஏன்? அது ஒரு இன்னும் நெருக்கடி கொடுக்குறாங்க. ஏன்? இப்போ நீங்க என்னன்னு விசாரிச்சா, இந்த சிவகார்த்திகேயன் படத்தோட இந்த படத்தை ஒப்பிட்டா இது ஒண்ணுமில்லாத குப்பை படமா போயிடும், இந்த படம் இன்னும் பீக்ல போகும், அந்த முதல் நாள் காட்சியிலேயே தெரிஞ்சிடும் எந்த படம் பீக்ல இருக்கும். அப்ப இதுக்கு நெருக்கடி தர மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இதை பின்னாடி தனியா ரிலீஸ் பண்ணிக்கலாம், அப்புறமா இதை பூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானை இந்த வார் ரூம் போட்டு வச்சு சூப்பரா அதை செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு தெரியும், எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் பார்ப்பாங்க. ஓடாத படம் சுறா ரீரிலீஸ் பண்ணா கூட போய் பார்ப்பாங்க. ஒரு 3 மணி நேரம் எங்களுக்கு பொழுதுபோக்கு வேணும் பொங்கல் லீவில், அதனால போய் பார்ப்பாங்க. அதனால இதை வந்து திரும்ப இவனுங்க செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறானுங்க. கூடுதலாக வேற ஏதாவது தகவல் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன், அதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். கூடுதலாக அந்த தகவல் என்ன அப்படின்னா, இந்த சோனியா அருண்குமார் என்ன பிளாக் பண்ணாங்களா, அவங்க ஊர்ல யாருக்காவது பிரச்சனைனா இவர் கூட நிற்பாரு, ஆனா இவருக்கு ஒரு பிரச்சனைனா ஒருத்தரும் வரமாட்டானுங்க. அதிலும் இந்த சக சினிமாக்காரங்க, ஒட்டுமொத்த சினிமாக்காரங்களும் ஜனநாயகத்துக்கு ட்வீட் போட்டாங்க. எல்லாரும். ஆனா இது வரைக்கும் சினிமா துறையில ஏதாவது ஒரு படத்துக்கு பிரச்சனை வந்திருக்கு, ஈவன் பாபாவுக்கோ இல்லை விஸ்வரூபம்கோ இல்லை இந்தியன் 3க்கோ இல்லை உச்ச நடிகர்கள்லேயே சொல்றேன் சூர்யா படத்துக்கு ஜெய்பீமுக்கோ இல்லை பல படங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் வாயை பொத்திக்கிட்டு இருந்தவர் தான் இந்த ஆச்சரியக்குறி. ஆனா இவர் வந்து பேசுறாரு, பெண்களுக்கு சினிமாவில் பெண்களுக்கு எதிரான நடக்கக்கூடிய வன்முறைகள், அபியூசஸ், இதுக்கு எதிராக இது வரைக்கும் வாய் திறந்ததே கிடையாது. ஊழல் நடக்குது சினிமா துறையில, இதுக்கு எதிராக வாய் திறந்தே கிடையாது. சென்சார் இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, பல படங்களுக்கு கொடுமை பண்றான், இதுக்கு எதிராக வாய் திறந்தே இல்லை. நான் வருவேன், நான் நடிப்பேன், நான் சம்பளம் வாங்குவேன், நான் வீட்டுக்கு போவேன், நான் தூங்குவேன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிறவர் பெரிய தலைவர் ஆயிட்டார் இன்னைக்கு. அப்படி ஒரு கட்டமைப்பை இவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. விஜய் ஒரு தகுதியற்ற நபர், அவர் சினிமாவில் நடிக்கிறது ஓகே, பட் அரசியலுக்கு தகுதியற்ற நபர். அவரை வந்து இப்படிதான் நான் விமர்சனம் பண்ணுவேன். அதில் எந்த மாற்று கருத்தும் நான் பின்வாங்க போறதில்லை. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.